என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணும் செய்ய வைக்க முடியாது. உங்க டீல் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. என்ன டீல் முடிஞ்சு போச்சு? அப்படின்னு வந்துட்டு மதி பேசினதுக்கு தங்கம் கேட்குறாரு. என்ன டீல் முடிஞ்சு போச்சு? இப்போ கூட உங்கள் அப்பாவை தூக்கி ஜெயிலில் வச்சுருவேன் தெரியுமா? உங்கள் அப்பா பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லியும் தெரியுமா? எதுவும் கட்டு எக்ரிமெண்ட்டும் கையெழுத்து போடல. அதெல்லாம் ஆவறதில்ல. நீ இப்போ என்ன பண்ணுற? கேஸை வாபஸ் வாங்குற. கேஸை வாபஸ் வாங்கலைனாக்கா திருப்பி உங்கள் குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி ஷாக்காகி என்னங்க அப்படிங்கிறாங்க. என்ன வாய மூடிக்கிட்டு பேசாமற? என்னம்மா என்ன சொல்கிற நீ? இப்போ பண்ணுறியா இல்லையா? குடும்பத்தோடு சேர்த்து எல்லாம் நிறுத்திடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா நாளைக்கு நான் கல்யாணம் முடிச்சது கல்யாணத்தை வெட்டிவிடவும் தெரியும். நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் என்னமோ ஊரில் இப்படி நடப்பீங்க நிமிந்து அப்படின்னா என்னது வீடு நிமிந்து நடக்குதா? ஆமாம். என்னமோ தங்கராசு அப்படின்னா தங்கராசு வாக்கு பாக்கும்பீங்க. நீங்கள் தான் வாக்கு கொடுத்தியல்ல, வாக்கை நிறைவேற்றவும் தங்கராசு. நீங்கள் வேறு சொந்தக்காரங்க இல்லைங்க. நீங்கள் நாங்களும் சொந்தக்கார ஆகிவிட்டோம். இந்த சொந்தக்காரன் நம்ம சொந்தக்காரங்களாம் தெரியாதா? நான் சொல்ல மாட்டேன்னா என்ன இடத்துல கல்யாணம் இருந்துச்சுங்க யாருக்கும் தெரியாதா? முதல் நாள் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் காலையில் புது பொண்ணை மாற்றினான்னு தெரியாதா? ஏன் மாற்றினான்னு நான் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் எங்கே போய் மூஞ்சியை வச்சுப்பீங்க? அவ்வளவுதான். வீட்டிலே முடங்கி உங்கள் மச்சானை கூட்டு போய் தண்ணியை போட்டு படுத்து கிடக்க வேண்டியதான் அப்படின்னு மதி சொல்கிற லெவலுக்கு தான் உங்களை விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அழகு வந்துட்டு ஒரு நாளில் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் பண்ணுறதை விட 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ தட் ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு திரும்ப அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். தண்ணியை போட்ட கொடுப்பார். அந்த பொண்ணு வந்துட்டு படுக்க போகிறப்போ வந்துக்கிட்டு தங்கராசை வந்து ரேவதி வந்து யோ போயா அப்படின்னு வேறு சொல்லி பிடிச்ச அப்படிங்கிறது தெரியும். அடுத்த நாள் காலேஜ் தலைவலியோடு உட்காந்துருக்கும்போது அவங்க அம்மாட்ட என்னடா தலைவலி, ஏடா குடிச்சு தொலையாட்டி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறதா எனக்கு ஊரில் இருக்க எல்லா அம்மாக்களும் சொல்கிற மாதிரி தான். அவன் பையன் கெட்டு போனது பக்கத்து வீட்டு பையனால் ஃப்ரெண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் அம்மா அவனால் செட்டு போயிடணும், அந்த வீட்டு அம்மா அவனால் கெட்டு போயிட்டான். கடைசியில் 2 பேரும் சேர்ந்து கெட்டு போயிருப்பாங்க. கடைசி தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த இடத்துல ஒரு கேட்காத நல்லா இருக்குது. ஏமா ரேவதி நைட் என்னமா சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலைங்க அப்படின்னு. இல்லை என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சே, போயா கியான்னு சொன்னேன். நீ பொய்யாவா? ஏங்க நேற்றுக்கு பகலில் தான் 2 தடவை சொன்னேன். அதையும் நான் யாரை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரி வேணாம் கிளம்பு, நம்ம போகலாம். போய் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வரலாம், தங்கராஜ் வீட்டுக்கு. நம்ம இப்போ வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. அப்போவே தெரியுது என்ன பிளான் பண்ணி வராரு அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் தண்ணியை போட்டு சலம்பி அவனை வந்து கூட்டு கொண்டு தெருவில் போட்டு அந்த பொண்ணை வந்து உள்ளார படுக்க வச்சு ஓரளவுக்கு வந்துட்டு ரேவதி நம்ம மதி மேலே ஒரு பாசம் வர்ற மாதிரியோ இல்லாட்டி ஒரு அக்கறை வர மாதிரியோ காமிக்கிற மாதிரி இருந்தது. இதில் அந்த வகையில் நியாயமாக இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து அவனை தான் திட்டினாங்க. இந்த பொண்ணுகிட்ட சாரி தான் கேட்டாங்க. ஃபேமிலி வந்துக்கிட்டு வெனமஸ் இல்லை, ஆனால் வந்துக்கிட்டு விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மாமியார்னால் அப்படியே உட்காந்துட்டு காப்பி போட சொல்லலாம். பொம்பளைங்க எப்படி இருக்கணும்னு சொல்லலாம், ஆம்பளைங்க எப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் பொம்பளையாக நம்ம நடந்துக்க மாட்டோம். ஆம்பளை மாதிரியே நம்மளும் இருப்போம். ஆம்பளைங்கெல்லாம் ஹாலில் உட்காந்துருப்பாங்க, ஏன்னா மாமியார் ஹாலில் உட்காந்துருப்பாங்க, ஆர்டர் மட்டும் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவை காமிச்சிருக்கிறது தான். இருந்தாலும் பையன் வந்து இப்படி பண்ணானே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கோபமாக தட்டி கேட்குறது நல்லா இருக்குது. அதை விட குடும்பம் அண்ணனும் தம்பியும் உள்ளார உட்காந்து பசிட்டு இருக்காங்க பாக்கியராஜ் பணம். அப்போ வந்துட்டு மதி கேட்கறது நல்லாயிருக்கு. என்னமோ இந்த வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் கிச்சனுக்குள்ளே வரமாட்டாங்கன்னாங்க, நீங்களும் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் அந்த லுள்ளெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பொண்ணு வந்து என்ன தெரியாட்டியும் நம்ம மலர் வந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் பண்ணுறதும் அப்படி நல்லா இருக்கிறதும் இந்த பிளேட்டை நல்லா இருக்கிறதும் தெரியுது. என்ன ஒரு காஃபியை போட சொல்கிறாங்க, காஃபியை போட்டு கொடுக்குறாங்க. காஃபி நான் போடுறேன் அப்படின்னு காஃபியை போட்டு கொடுத்து இது என்னம்மா காஃபி, என்ன காஃபி கழனி தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறது. முத நாள் மருமக வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தா உடனே வந்துட்டு அந்த மாதிரியா உங்கள் அம்மா காஃபி போட சொல்லித்தரலையா அப்படின்னாக்கா அப்போவே மதி என்னமா பதில் சொல்லுவாங்க எதிர்பார்த்தாக்க. இல்லை கொஞ்சம் ஷாக்கிங்காக வச்சுக்கலாம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து மதி எப்படா வாயை திறந்து இந்த மாமனார் மாமியார்லாம் ஒரு பங்கை விளைவிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்துடுறாரு. அவங்கெல்லாம் சாப்பிட உட்காராங்க, சாப்பாடு போடுறாங்க. நான் இவங்களுடைய சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மதி வந்து மலருடைய சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துக்கிட்டு ரேவதி இவங்க வந்துட்டாங்கன்னு உடனே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் இதை பற்றி மலரை பற்றியெல்லாம் பேசிக்கலை, மதியை பற்றியெல்லாம் பேசிக்கலை அப்படிங்கிறத பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்குது நமக்கு. உடனே சரி இப்போ சீக்கிரம் வேலையை வாங்கிட்டு போயிடணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. வேலையை வாங்கி கொடுத்துடலாம் எங்கே போயிடுது, வேலையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் மலர் வந்துக்கிட்டு மலரை கூப்பிட்டு மதியை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. மதியை கூப்பிட்டு வந்தோன்னா மதியம் வந்துட்டு வந்துதாங்க. வந்தோன்னா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேசுகிறாரு. ரேவதியும் மலரும் மதியும் முன்னுக்கே பேசிக்கிறது முப்பெருந்தேவியர் நான் சொன்ன கதை சரியாக தான் இருக்குது. யாரும் மனசு விட்டு சொல்கிறாங்க என் புருஷன் சரியில்லை, என் தம்பி கெட்டு போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேசிக்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு பாருமா கல்யாணம் முடிஞ்சிச்சு போகணும், உங்கள் அப்பா நல்லா இருக்கிறாரு, காலோட பார்த்துட்டு தான் வந்தேன் நான்.
சூப்பராக இருக்கிறாரு. அப்புறமா நீ எஸ்பி ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுறான்னு. எதுக்கு எஸ்பி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு அந்த கேஸை வாபஸ் கொடுத்துரு, வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. ஏன் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு. என்னது ஏன் வாபஸ் வாங்கணுமா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவர் கோவப்படுறார். பிபி ஏறுது அவங்க அப்பாவுக்கு. கொஞ்சம் பிறகு மாம்பா பேசிக்கிறேன்ட்டு. பாருமா எல்லாம் முடிஞ்சது, உடனே எது கல்யாணம் முடிச்சு வைக்க நினைக்கிறேன். நான் வந்துட்டு இந்த வாபஸ் வாங்குறதாங்க கல்யாணம் முடிச்சேன்னு. அப்படி ஒன்றும் நீங்கள் பேசின மாதிரி தெரியலையே. நீ எங்கள் அப்பாட்ட பேசுனீங்க, இவங்கள்ட்ட பேசுனீங்க, எல்லாரும் பேசுனீங்க. ஆனால் எந்த இடத்துலையும் டீல் வந்துக்கிட்டு நீங்கள் கடன் கொடுத்துட்டு இருந்தீங்க, கடன் வாங்கலை, கடனை கொடுக்க முடியல அவரால். அதனால் கல்யாணம் முடிச்சுக்க சொன்னீங்க. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. என் பார்ட்டில் நான் நிறைவேற்றேன். பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துட்டேன். எல்லாத்துலேயும் மரியாதை நடந்துக்கிறேன். அவ்வளோதானே தவிர இதுக்கு மேலாம் பண்ண முடியாது. என்ன விளாட்றியா நீ, அது போல் பண்ண முடியுமா அப்படின்னு. இங்கே பாருமா, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என்னால் முடியாது. அவர் ஒரு பண்ணினார், அது வந்து எக்ரில் இருக்குது. கோர்ட்டில் கேஸாக இருந்தால் கூட வாபஸ் வாங்கலாம். இது இப்போ டிபார்ட்மெண்ட் என்கொயரி, அதில் போய் நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் நடுரோட்டில் தெரியுமா அப்படின்னு இவர் அவசர. இந்த பொண்ணு வாயை வச்சுருந்தீங்க பாருங்கள். உங்கள் தங்கராசனாக்கு வாக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள். இந்த வாக்கெல்லாம் சொல்கிற ஆள் வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் சொன்னது ஒன்று நடத்துனது ஒன்று அப்படின்னாக்க என்ன ஆகும், மானம் போயிருமே அப்படிங்கும்போது அரண்டு